அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் உங்க பிரவீன் குமார் பேசுறேன். இன்னைக்கு என்ன கான்செப்ட்னா, எனக்கு ஒரு டவுட்டு. ஆரம்பிச்சிட்டியா? வீடியோவே ஸ்டார்ட் ஆகல, அதுக்குள்ள என்ன டவுட்? அவன் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி டயட் இருந்து உடம்ப ஏற்றி ப்ரைஸ் வாங்கினா ஒன்றுமே இல்லாமல் தட்டிட்டு போகிறாங்களே ஏன்? இதெல்லாம் ஏன் இவங்க பண்றாங்கன்னு தெரியணும். ஒரு நிமிஷம். இவங்க யாரு தெரியுதா? தெரியுமே, பிரியங்கா மஸ்தானி. இவங்க யாரு தெரியுதா? தெரியுமே, கலைசெல்வி. வெரி குட். இவங்க யாருன்னு தெரியுதா? இல்லைங்க, இல்ல. யோசிக்காது. தெரியாது, உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இவங்க யாருன்னு தெரியுதா? இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்போ தெரியல. இப்பவாச்சும் தெரியுதா? தெரியல. இவங்கள பத்தியும் நான் சொல்றேன். இப்போ இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கணும்னா நம்ம முதல்ல கான்செப்டுக்குள்ள போனோம். கான்செப்டுக்குள்ள போனோம்னா அதுக்கு நம்ம சேனலுக்குள்ள போனோம். இப்போ என்னன்னா, கஷ்டப்பட்டு டயட் இருந்து ஜிம்முக்கு போய் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி நம்ம கான்சன்ட்ரேட்லாம் நம்ம மசில்ஸ் கரெக்டாக இருக்கணும், நம்ம சிக்ஸ் பேக்ஸ் மாதிரி நம்மளுக்கு வரணும்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டு நம்மளை பெருசாக நினைக்கணும் சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்டேஜ் மேலே ஏறுவோம். ஸ்டேஜ் மேலே ஏறும்போது திரும்பி பார்த்தா நம்மளோட ஒருத்தர் தலகார்த்தமாக நிற்பான். இவ்வளோ பெருசா அப்படின்னு அவன் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி நிற்பான். அவன் முன்னாடிலாம் நம்ம ஒன்றுமே இருக்க மாட்டோம். ஆனால் அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ஸ்டேஜில் போய் நிற்போம். நம்மளோட அந்த போசஸ்லாம் நம்ம காட்டுவோம். அதை காட்டி முடிச்சுட்டு உடனே ஓகே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் அவங்கள கம்பேரிசன் பண்ணால் நம்மளாம் ஒன்றுமே இருக்க மாட்டோம். தம்பி போ வெளியே போ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கஷ்டங்கள்லாம் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறாங்க. என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன் நான் ஜிம்முக்கு போயிருக்கிறேன், ஆனால் நான் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஏறது இல்லை. ஆனால் ஸ்டேஜ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய பேர் தெரியும். ஆனால் இங்கே என்னன்னா, ஸ்டேஜ் ஏறினவுடனே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தூக்கி கொடுத்துட்றாங்க இந்த பெண் பிள்ளைகளுக்கு. அது ஏன் இந்த வேற்றுமை இங்கே மட்டும் இப்படி வேற்றுமை தாண்டவமாடுது அப்படின்னு பிரியங்கா மஸ்தானின்னு ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டே யூடியூப் ஃபுல்லாக வச்சு செஞ்சு ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம சேனலில் பண்ணலை. ஏன்னா நிறைய பேர் பண்ணிட்டாங்க, அது எதுக்கு நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் அவங்கள ட்ரோல் பண்ணலை, அப்படியே விட்டுட்டோம். ஆனால் திடீர்னு என்னன்னா, கலை செல்வன் ஒருத்தர் சாரிப்பா கலை செல்வின்னு ஒருத்தங்க இந்த பிரியங்கா மஸ்தானி பண்ண மாதிரி இவங்களும் இதே மாதிரி ஸ்டேஜ் ஏறி பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் அவங்கள ட்ரோல் பண்ணாங்க. இந்த மாதிரி என்னங்க இது நியாயம், நாங்களாம் கஷ்டப்பட்டுலாம் நிறைய பொண்ணுங்கள்லாம் பாடியெல்லாம் ஏற்றி ஸ்டேஜ் ஏறுவாங்க, இவங்க ஒன்றுமே இல்லையே, இவங்கெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களாம் ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க மறுபடியும். சரி, இது என்னதான் மேட்ரு, என்னதான் விஷயம் அப்படின்னு ஃபுல் கலெக்ஷனை கலெக்ட் பண்ணி வந்திருக்கிறேன். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது என்னன்னா, பிரியங்கா மஸ்தானி மாதிரி கலை செல்வியும் இந்த மாதிரி பாடி பில்டர் ஸ்டேஜில் ஏறி அவங்க பாடியெல்லாம் காட்டினாங்க. ஆனால் அந்த அளவுக்கு மசில்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் இவங்களும் நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. இப்போ என்ன மேட்டர்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற வேற்றுமை ஒற்றுமையெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், தனித்தனியாக பார்க்க போகிறோம். கடைசியில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது கலைசெல்வி ரொம்ப ப்ரிப்பராக வந்திருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, பிரியங்கா மஸ்தானியை எந்த அளவுக்கு கலாச்சாங்க அதெல்லாம் இவங்க நல்லா பார்த்துருப்பாங்க போல். அதெல்லாம் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? ஓகே. ஆனால் ஆங்கர் கேட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒரு உண்மையை சொல்லணும்னா, எனக்கு பிரியங்கா மஸ்தானி அப்படின்றவங்க எனக்கு யாருன்னே தெரியாது. சார் யாரு? நான் லேடி பாடி பில்டர். அது எப்படிமா தெரியாம இருக்கும்? அந்த ஃபீல்டில் இருக்கிற நீங்க சொல்றீங்க. அப்போ இந்த ஃபீல்டை டச் பண்ணி இந்த மாதிரி நிறைய ட்ரோல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, நிறைய பேர் வச்சு செஞ்சிருக்கிறாங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. சரி, ஓகே, விடுங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும், அவங்களுக்கு நடந்தது நம்ம நடக்கூடாதுன்னு பர்ஃபெக்டாக வந்திருக்கிறாங்க. பர்ஃபெக்டாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது என்னென்னா, பிரியங்கா மஸ்தானி அவங்கள பற்றியும் கலை செல்வி அவங்கள பற்றியும் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஆளை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணும். அவர் யாருன்னா, ராஜா பேரூட். அதாவது ஒரு யூடியூபர். அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா, நீங்களே பாருங்களேன். பட் அவங்களே ஒரு விஷயம் சொல்லியிருந்துருக்கலாம். நான் இப்படி போனேன், ஒரு 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 மோட்டிவேஷனுக்காக போனேன், என்னையே நான் மோட்டிவேட் பண்ணதுக்காக போனேன், நான் ஜிம் போயிட்டு தான் இருக்கிறேன், எங்கள் மாஸ்டர் சொன்னாங்க இப்படி ஒரு காம்படிஷன் நடக்க அட்டன் பண்ணி பார்க்கலான்னு. நான் போனேன், அட்டன் பண்ணேன். அங்கே வேறு யாரும் கலந்துக்கல, நான் பண்ணிட்டு வந்தேன். இது எனக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் நான் ஒரு பெஸ்ட்டு பாடி பில்டரான்னு கேட்டால் கிடையாது, ஆனால் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அவங்க அழகாக பேசியிருந்தாங்கன்னா இதே மக்கள் தூக்கி கொண்டாடி இருப்பாங்க அவங்கள. அதை விட்டுட்டு தமிழ்நாட்டிலே நான் தான் ஆறு பாடி பில்டர்ஸ் தான் இருக்காங்க, அதில் நான் ஒருத்தன். தமிழ்நாட்டிலே 8 பாடி ஏதோ அப்படி 2 தடவை, ஒரு டைம் 6ன்னு சொன்னாங்க, ஒரு டைம் 8ன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா வெறும் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் பெண்கள் இந்த ஃபீல்டில் இருக்காங்க. சொல்லப்போனால் மொத்தம் 8 பேர் தான் தமிழ்நாட்டிலேயே.
என்னோட சேர்த்து 8 பாடி பில்டர்ஸ் தான் வந்து இந்த ஃபீல்ட்ல இருந்திருக்காங்க. ரொம்ப ஆணவம் இல்லாமல், அதாவது வந்து லேடி பாடி பில்டர்லேயே வந்து நான் 8வது இடம் 9வது இடம் 10வது இடம்னு சொல்லாமல், அது வந்து நான் வந்து இப்போ தான் பிகினர் ஸ்டேஜ் அந்த மாதிரி சொல்லி சமாளிச்சிருக்கலாம். இதை கம்பாரிசன் வீடியோ போட தான் நல்லாயிருக்கும், ஒன்றாவும் இருக்கும். கம்பாரிசன் வீடியோ போட்டுடலாம் வாங்க. இவங்க கலைசெல்வி என்ன சொல்கிறாங்கன்னா, சாய் ஃபிட்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து விமன் பாடி பில்டர் நடத்தினாங்க, நான் அதில் போய் கலந்துக்கிட்டேன், நான் மட்டும்தான் அங்கே இருந்தேன், அதனால் நான் கலந்துக்கிட்டேன், அதனால் எனக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க, என்னோட பெட்டராக யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சாய் ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து எவ்ரி இயர் நடத்துகிறாங்க. ஸோ இந்த இயர் நடத்துனதில் விமன் பாடி பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனாகவே ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு ஓப்பனான ஒரு காம்படிஷன். அவங்க வந்து சோஷியல் மீடியா பேஜ்லேயும் சரி, இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் தனியாக கொடுக்குறதுலையும் சரி, அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க விமன் பாடி பில்டர்ஸ் அப்படின்னு அந்த கேட்டகிரி ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதை பார்த்துட்டு தான் நம்மள மாதிரி நிறைய பேர் வருவாங்கன்னு நினச்சிட்டு தான் நான் போனேன். அங்கே யாருமே வராதது, யாருமே நான் போனேன், பட் ஸ்டேஜ் ஏறும்போது அங்கே எந்த பெண்களுமே வரல. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. பட் இங்கே வந்து பார்த்தோம்னா, அதாவது என்னன்னா, பிரியங்கா மஸ்தானி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் அங்கே போய் போட்டியில் போய் கலந்துக்கிட்டாங்க, லேடிஸ் வர்றது ஏன் தப்பா, நான் போய் நின்னா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தப்பு இருக்குது. என்ன தப்புனா, என் கூட ஒரு 10 பேர் கலந்துட்டு இருந்திருக்காங்க, எனக்கு மட்டும் தான் பிரைஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது தப்பு. ஆக்சுவலி பொண்ணுங்களே வரமாட்டேங்கிறாங்க இந்த ஃபீல்டுக்கே, பொண்ணுங்களே ஸ்டேஜ் ஏறதுக்கே பயப்படுறாங்க. நீ பார்த்த அந்த அறியாமையை நீக்கணும், அவங்களுக்கு நான் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும், இன்ஸ்பிரேஷனா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதில் போய் கலந்துக்கிட்டேன். நான் மட்டும் தான் கலந்துக்கிட்டேன், வின் பண்ணேன்னா அப்போ இன்னும் ஒரு 10 பேர் கூட வந்து நிக்க சொல்லுங்க. நானா வேணா, நான் அந்த 10 பேரை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நாங்க போய் நின்னேன். கலைசெல்வி கலந்துக்கினது விமன் பாடி பில்டர், ஆனால் பிரியங்கா மஸ்தானி கலந்துக்குது மிஸ்டர் தமிழ்நாடு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, ஜென்ஸ் பாடி பில்டர் அந்த மாதிரி தான் இங்கே இருக்கே. அங்கே வந்து விமன் பாடி பில்டரே அங்கே நடத்தலை. அந்த கல்லடகி உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பார்த்து பேக்ல போச்சு இல்லையா? ஏன் திமிங்கலம், அது எப்படி ஜென்ஸுக்கான நடந்த காம்படிஷன்ல இவங்களை எப்படி சேர்த்தாங்க? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். ஒருவர் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியா இருக்கிறதுனால சேர்த்தாங்களோ? கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. இப்போ ஆங்கரும் கரெக்டாக கேட்டாப்புல, அதாவது என்னன்னா, சரி அப்படின்னா போயிட்டு ஸ்டேஜ் மேலே ஏறி என்ன கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்கும்போது கலைசெல்வி அவர்கள் சொல்கிறாங்க, சார் அங்கே வந்ததே நான் ஒரு ஆள் தான், நான் கரெக்டாக போசஸ்லாம் பண்ணேன், அதனால வந்து எனக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம பிரியங்கா மஸ்தானி அவர்களோட இவங்க நல்லா போஸ்அப்ஸ்லாம் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். பைசப்ஸ் இருக்கு, இது பைசப். ஓகே, விங்ஸ் இருக்கு. விங்ஸ் எப்படி பண்ணுவீங்க? இப்படி சும்மா இப்படி பின்னாடி கை வச்சு பின்னாடி இருக்க ஆர்ம்ஸ் காமிக்கிறது. என்னதான் இருந்தாலும் நம்ம பிரியங்கா மஸ்தானி அளவுக்குலாம் வருமா? இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்களா, நீங்கள் எவ்வளோ கிலோ வெயிட்டை தூக்கி நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவீங்க? ஸோ வந்து 2.5 or 5, இதுக்கு மேலே நான் தாண்ட மாட்டேன். இதுக்கு மேலே என்னாலையும் முடியாது. 2.5 or 5 அதுக்கு மேலாம் தூக்க மாட்டீங்களா? என்னடா இது? நம்ம பிரியங்கா மஸ்தானி என்ன சொல்றாங்க கேளு. அப்போ வந்து ஒரு 10 கிலோ வெயிட் லிஃப்ட் பண்ணுவீங்களா? 10 கிலோலாம் ரொம்ப கம்மி, 20 கிலோ பண்ணுவேன். 10 கிலோ தூக்குங்களான்னு கேட்குறாங்க. 10 கிலோ நான் 20 கிலோ நான் தூக்குறேன்னு சொல்றாங்க. பாரு இதை யாராவது எடுத்து என் தோல் மேல வச்சிங்கன்னா கூட தெரிஞ்சுக்கிட்டியா? வா பாத்து கொடுங்க. கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, கலையரசி அவர்கள் இதெல்லாம் நான் பண்ணதுக்கு காரணமே, இந்த மாதிரி நீங்கள் வந்து பாடி ஏற்றாமல் ஸ்டேஜ் ஏறினா உங்களை என்ன அவமானப்படுத்தின மாதிரி உங்களை எல்லாரும் அவமானப்படுத்துவாங்க, இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். ஸோ என்ன மாதிரி நீங்கள் அசிங்கப்படாதீங்க, துன்பப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. இப்போ நீங்கள் வந்து பாடி பில்டர் ஸ்டேஜ் ஏறும்போது அங்கே வந்து நல்ல கட்ஸோடு நீங்கள் ஏறணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னை பார்த்துட்டு போய் கற்றுக்கிட்டு இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்பாங்கப்பா, இந்த பொண்ணு பண்ண மாதிரி நம்ம பண்ணவே கூடாது, நம்மளை வந்து அப்படி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஜிம்முக்கே போக வேண்டாம், அப்படியே நேரம் ஏறிடலாம் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஓகே ஜோக்ஸ் தப்பா. இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். அதாவது என்னன்னா, கலைசெல்வி அவர்கள் வந்து ஆக்சுவலி வந்து இவங்க வந்து இதுதான் இவங்க முதல் ஸ்டேஜ் கிடையாது. இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி ஒரு 3 ஸ்டேஜ் பாடி பில்டர் அந்த ஸ்டேஜில் அவங்க ஏறி இருக்கிறாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக அவங்க ஜிம் கோச் கிட்ட சேர்ந்துருக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, ஜிம் நான் வந்து ஒரு 3-4 ஸ்டேஜ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன், நான் வேணால் இதில் பண்ணுமா, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லும்போது ஓகே நீ பண்ணுமான்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இவங்க முதல் ஸ்டேஜ் கிடையாது, இதெல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. முன்னாடிலேருந்தே
நான் காம்படிஷன் நான் பண்ணியிருக்கேன். சார் நான் இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வருது, நான் இதுக்கு முன்னாடி 3 காம்படிஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதை போய் பண்ணால் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நான் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டோன்னே, உனக்கு முடியும், உனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு சொன்னாங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆனால் பிரியங்கா மஸ்தானி அவர்கள் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டாங்க. அதாவது என்னன்னா, இது நான் சொல்கிறதும் நம்ம அண்ணன் சொன்ன கரெக்டாக இருக்கும். அண்ணா சொன்னேன், நான் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதே ஒரு பெஸ்ட் பாடி பில்டரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. என்ன சார் இப்படி ஆமாம், சொல்றீங்க? சத்தியமாக கிடையாது. என்னோடையும் பெஸ்ட் பாடி பில்டர்ஸ், சூப்பர் பாடி பில்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நான் சோசியல் மீடியாவில் கொஞ்சம் ரீல்ஸ்லாம் பண்ணி ஃபேம் அதனால இன்றைக்கி நீங்கள் என்னைய கூப்பிட்டு வச்சு வீடியோ எடுக்கிறீங்களே தவிர நான் ஒரு பெஸ்ட் பாடி பில்டரான்னு கேட்டால் கிடையாது. இதே தான் அந்த பொண்ணுடைய விஷயத்துலேயும் நடந்தது. அந்த பொண்ணு ரீல்ஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஃபேமு. அந்த பொண்ணும் நான் பெஸ்ட்டு பாடி பில்டர் கிடையாதுப்பா, நான் இப்படிலாம் பண்ணேன், நான் ஆல்ரெடி ஃபேமாக இருக்கிறதுனால இன்றைக்கி என்ன வந்து இவங்கெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க, என்னோட பெஸ்ட் பாடி பில்டர் இருக்காங்க, ஆனால் நானும் ஒரு பாடி பில்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா இந்த தமிழக மக்கள் அவங்கள தூக்கி கொண்டாடிருப்பாங்க. ராஜா பேரன் அவர்கள் சொன்ன மாதிரி தான் இவங்களும் சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு பிகினர், நான் வந்து ப்ரோ கிடையாது. நான் இப்போ தான் ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கவே போகிறேன், நான் கற்றுட்டும் இருக்கேன். நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுமே அந்த வீடியோவில் அதுதான், நான் ஒரு பிகினர், இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்மளை விட ஒரு பெஸ்ட் பாடி பில்டர் ஃபிசிக்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு தான் நான் போனேன். இப்போ தான் ஸ்டேஜ் ஏறுறீங்க முதல்ல இந்த மாதிரி எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நான் ஸ்டேஜ் ஏறினா அடுத்த ஸ்டேஜ் நான் ஏறும்போது இன்னும் நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி பாடியை நல்லா தயார் பண்ணி நான் வந்து வரணும், அப்படி சும்மா ஒரு கம்பீரமாக வரணும், அதுக்காக எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் அந்த ஸ்டேஜ் ஏறணும் அப்படி இந்த கலைசெல்வி அவர்கள் சொன்ன மாதிரி பிரியங்கா மஸ்தானி அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை விட்டு கூட்டு இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் 8 பாடி பில்டர் நானும் உண்டு, அதுவும் சரியா சொல்ல. மொத்தம் 8 பேர் தான் தமிழ்நாட்டிலேயே, என்னோட சேர்த்து 8 பாடி பில்டர்ஸ் தான் வந்து இந்த ஃபீல்ட்ல இருந்திருக்காங்க. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். எதுக்கு ஆங்கர் சொல்றாங்க, இதே வந்து ஒரு பையன் வந்து இந்த மாதிரி கட்டிங் ஃபிட்டிங் இல்லாமல் ஸ்டேஜ் ஏறுனா டே வெளியே போடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பொம்பளை பசங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி தரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, நிறைய வந்து மசில்ஸ் இல்லாமல் கூட பசங்களாம் ஸ்டேஜ் ஏறி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க. இதுவே ஒரு பையன் இந்த மாதிரி கட்டிங்ஸ் ஃபிட்டிங்ஸ் இல்லாமல் மேலே ஏறினா அவனுக்கு இந்த மாதிரிலாம் அவார்டு கொடுப்பாங்களா? மூஞ்சில் அடித்த மாதிரி 4 கெட்ட வார்த்தை திட்டி அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. பொண்ணுங்கனாலே இப்படி தான் அந்த அதை போட்டுருக்காங்க. இல்லை ஓகே, இந்த மாதிரி கட்டிங்ஸ் இல்லாமலாம் நிறைய பாய்ஸ் வந்து ஸ்டேஜ் ஏறுவாங்க. ஸோ அவங்கள வந்து திட்டலாம் மாட்டாங்க, அவங்கக்கிட்ட கரெக்ஷன் சொல்லுவாங்க. ஜட்ஜஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கள பார்த்து நீங்கள் இதை மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க, கட்டிங்ஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னுவாங்க. அங்கிருந்து எனக்கு ஒரு டவுட் வந்தது. அதாவது என் தம்பி ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் வந்து இந்த மாதிரி காம்படிஷனாக கலந்துக்கிறான், பாடி பில்டர் காம்படிஷனாக கலந்துக்கிறான். கிட்ட கேட்டேன், என்னடா இந்த மாதிரி மசில்ஸ் இல்லாமலாம் ஜிம் ஏறலாமா, இந்த மாதிரி மசில்ஸ் இல்லாமல் ஸ்டேஜ் ஏறலாமா அப்படின்னு நான் கேட்டேன். ஏறலாண்ணே, அங்கே வந்து என்னன்னா அந்த ஸ்டேஜுக்கு ஏறதுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு கேட்பாங்க, அந்த அமௌண்ட் வந்து கட்டிட்டு அந்த காம்படிஷன் நம்ம கலந்துக்கலாம், அந்த காம்படிஷன் நம்ம கலந்துக்கிட்டு நம்ம ஸ்டேஜ் ஏறலாம். ஆனால் என்ன ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி நம்ம பாடி ஒரு பார்த்துக்கணும். அங்கே வரவங்க சும்மா தடகாத்திரமாக வருவாங்க, அவங்க முன்னாடி தொப்பையும் குப்பையும் போய் நம்ம அங்கே நின்னா நம்மளுக்கு ஒரு வெக்கமாக இருக்காது. அதனால் ஸ்டேஜ் ஏறினாவே பாடி கொஞ்சம் ஃபிட்டாக வச்சு தான் வருவாங்க அப்படின்னு என் தம்பியோட ஃப்ரெண்டு சொன்னாப்புல. அதுதான் நடந்தது. ஆனால் அப்படி இருந்தும் சில பசங்களும் அந்த மாதிரி ஃபன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, சில பேர் புதுசாக பார்த்துருப்பீங்க, பாருங்க. இப்போதான் வில்லை, ஆமாம் அப்போவே வில்லை. இது மாதிரிலாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ திடீர்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் புதுசாக தெரியுது. ஸ்டார்டிங்கில் உங்ககிட்டையும் இவங்க யாருன்னு கேட்டேன், தெரியுமா? இவங்க நேஷ்னல் லெவல் பாடி பில்டர் ஷன்னாஸ் ரஹிமா. ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்கிறேன். இவங்க வந்து ஒரு முஸ்லீம் சமுதாயத்தில் பிறந்தவங்க, இன்றைக்கி பாடி பில்டராக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க +2 முடிச்சோடனே இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே மேரேஜ் ஆச்சு, லைக் வெரி சூன் ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமா. ஆனால் அப்போதுலேருந்து இவங்களுக்கு பாடி பில்டர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்புறம் வந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டோன்னே இவங்களுக்கு 2 பசங்களும் ஆகிடுச்சு. ஆனால் இவங்க வந்து அந்த பாடி பில்டரை விடலை. ஆனால் என்ன ஒரு துரதிஷ்டம்னா இவங்க ஹஸ்பண்ட் இவங்களை விட்டுட்டாங்க. அதாவது என்னன்னா, இந்த மாதிரி பாடி பில்டர்லாம் அவருக்கு பிடிக்கல போல இருக்கு, விட்டுட்டாங்க. என்னோட மேரேஜ் வந்து லைக் இட்ஸ் அ 4 years மேரேஜ் லைஃப் அண்ட் இட் வாஸ் நாட் அ சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ். ஓகே, இப்போது எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அப்படி இருந்தோம் இவங்க இந்த பாடி பில்டர் விடலை. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இவங்களை வந்து உங்களுக்கே தெரியும், அந்த முஸ்லீம்ஸ் வந்து அவங்களோட கலாச்சாரப்படி
இந்த ஃபுல் பர்தா மாதிரி போட்டுட்டு அவங்க கவர் பண்ண, அது அவங்களோட கலாச்சாரம், அது அவங்களோட மதம், அது தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அந்த சமுதாயத்தில் போட்டுட்டு பாடி பில்டரான அச்சீவ்மெண்ட் பண்ணணும்ன்ற அவங்க கனவை நோக்கி இவங்க பயணிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கான முயற்சியும் பண்ணாங்க, ஜெயிச்சும் காட்டினாங்க. இவங்க மனவேதனோட சொல்கிறது ஒரு விஷயம் என்னன்னா, பிரச்சனை வந்து வெளியே இருந்தெல்லாம் இல்லை, என் குடும்பத்திலேருந்தே இருக்குது, என் வீட்டுக்குள்ளேருந்தே இருக்குது, அதெல்லாம் சமாளித்து வரதான் பெரிய பிரச்சனை. நம்ம ஆல்ரெடி நம்ம லைஃப் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்புறம் எப்படி நான் வாழ போகிறேன், என் பசங்களை நான் எப்படி வாழ வைக்க போகிறேன். அப்படி இருக்கும்போது இந்த ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, நம்ம வந்து வெளியே ஒருத்தங்க வந்து நம்மளை பற்றி தப்பாக பேச வேணாம். தப்பாக பேசுகிறவங்க யாருமே கூட வெளியே கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான், நம்ம கூட இருக்கிறவங்க தான். அப்படி கஷ்டப்பட்டு போராடி இன்னைக்கு நேஷ்னல் லெவல் பாடி பில்டர் ஸ்டென்னா ரஹிமாவா இருக்கிறாங்க. இவங்க தான் உண்மையான ப்ரௌட். ஆனால் அதை விட்டுட்டு இவங்களை வந்து யாருக்குமே தெரில, ஆனால் இவங்களை எல்லாருக்கும் தெரியுது. இவங்க சொல்கிற டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பாடி பில்டிங் பொண்ணுமே பண்ண முடியுமான்னு நிறைய பேர் இப்போ என்னை பார்த்து தான், ஓகே இந்த கேம் வந்து, இந்த ஸ்போர்ட் வந்து பசங்க மட்டும் இல்லை, ஒரு பொண்ணாலையுமே பண்ண முடியும் அப்படின்னு இன்றைக்கி நான் ஒரு எல்லாருக்குமே எக்ஸாம்பிளாக இருக்கேன். இப்போ அப்கமிங் ஜென்ரேஷன் நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியும் சொல்லுவாங்க, அக்கா எனக்கு உங்களை பார்த்து தான் எனக்குமே பாடி பில்டிங் பண்ணணுன்னு ஆசை வருது. ஸோ அப்போது நிறைய பேர் வந்து இப்போ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறேன், ஒரு ரோல் மாடலாக அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்ம இந்த பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு பொண்ணாலையும் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நான் சொன்னதா இல்லைன்னு தெரியல, ஆனால் அவங்க சொன்னது எனக்கு உண்மையிலே மோட்டிவேஷனாக இருந்தது. சரி நம்ம இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா காலா ஸ்கை சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம சேனல் நாலா பக்கமாக போவோம், நம்ம சேனல் கொஞ்சம் வளரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் பிரவீன்குமார். போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஆளே இல்லாத கிரவுண்டில் மேட்ச் ஆடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறத விட சும்மா எல்லா தடைகளையும் உடைச்சி முயற்சி பண்ணி எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருக்கிற இவங்க தான் உண்மையான சிங்கப்பெண். போடுறா பிஜிஎம்.